ஹே காய்ஸ், வெல்கம் டு அபி டேல்ஸ். வெயில் காலனாலே ஒரு ஸ்பெஷலான விஷயம் மாங்காய். ஸோ மாங்காய் இந்த டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்கும். இந்த டைம்லே மாங்காய் ஒருக்கா செஞ்சு வச்சுக்கிறது, செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் நல்லா யூஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி மாங்காய் ஊறுக்காய் எப்படி போடணுன்றதை பார்க்கலாம். இங்கே 2 கிலோ மாங்காய் எடுத்துக்கிட்டோம். அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு உப்பு நல்லா தேவையான அளவுக்கு போட்டு இப்படி நல்லா குலுக்கிட்டு ஒரு 2-3 நாளைக்கு நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 2-3 டேஸ் மாங்காய் நல்லா ஊறிடுச்சு. இப்போது மாங்காய் ஊறுக்காய் ரெடி பண்ணலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா எண்ணெயில் கடாயில் போட்டு வறுத்துக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் நம்ம கடுகு எடுத்துக்க போகிறோம். வெறும் கடுகு எடுத்து அதையும் நல்லா போட்டு வறுத்துக்க போகிறோம். இது ரெண்டும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எங்களுடைய மாமியாரோட டிஷ்ஷு. ஸோ அவங்க தான் இதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த டிஷ்ஷுக்கு நிறைய பேர் ஃபேன்ஸு. ஸோ எல்லோரும் கேட்டதால் தான் இந்த வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாங்காய்க்கு தேவையான உப்பு நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம். இப்போ நம்ம ரெடி பண்ணுற மசாலாவுக்கு உப்பு தேவையில்லை. ஸோ ஒரு ஸ்பூன் உப்பு கல் உப்பு எடுத்து அதையும் அந்த கடாயில் போட்டு நல்லா வறுத்து இந்த வெந்தயம் கடுகு போட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம் பார்த்திங்களா, அதோடு சேர்த்து நம்ம இதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஊறுக்கானாலே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நல்லெண்ணெய். ஸோ நாங்கள் இந்த 2 கிலோ மாங்காய்க்கு ஒரு 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி அதை நம்ம கடாயில் ஊற்றிக்கலாம். அது நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெறும் கடுகு எடுத்து எவ்வளோ கடுகு நம்ம தேவையோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெருங்காயம் போட்டு எண்ணெயிலே கொஞ்சம் சூடு பண்ண போகிறோம். அதுக்கு நடுவில் இந்த மாங்காய் நல்லா அப்பப்போ எடுத்து உலுக்கி விட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 75 கிராம் வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து இந்த எண்ணெயிலே போட போகிறோம். எண்ணெயிலே போட்டு நல்லா கருகாத அளவுக்கு நம்ம ஸ்லோ பண்ணி வச்சுட்டு இது பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வருத்தம் பார்த்திங்களா, அந்த மசாலாவை எடுத்து அதையும் போட்டுட்டு நல்லா மிதமான சூட்டில் நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம ஊற வச்ச மாங்காயில் பார்த்திங்கன்னா சில தண்ணி அப்படியே தேங்கியிருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த தண்ணி எடுத்து இதில் ஊற்றி தண்ணி நல்லா சுண்டி எண்ணெய் தெரிஞ்சு வர அளவுக்கு நம்ம ஃபுல்லாக ஃப்ரை பண்ண போகிறோம் இந்த மசாலாவை. இப்போ பார்த்திங்கன்னா மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச மாங்காய் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட போகிறோம். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான டேஸ்டியான மாங்காய் ஊறுக்காய் ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கண்ணாடி க்ளீனான பவுலில் பார்த்திங்கன்னா இதை ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இதை தாராளமாக நீங்கள் ஒரு 3 or 4 monthsக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ எங்களோட மாமியாரோட ஸ்பெஷலான இந்த ஊறுக்காய் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.